ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. எல்லோரும் குரூப் 2A எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கான அப்டேஷன் தான் நிறைய இருக்கும். அடுத்து குரூப் 4 2025க்கான பாதையை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ. அடுத்து நம்ம சேனலில் என்னென்ன பண்ண போகிறோம்னா ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு 100 டேஸ் இல்லைனா 120 டேஸ் ஸ்டடி பிளான் இந்த இயர்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா டிசம்பர் மாதம் தான் நமக்கு ஆனுவல் பிளானர் வரும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 3 மாதத்தில் ஓரளவுக்கு நமக்கு படித்து வச்சிட்டோம்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 டைமாவது நம்ம ஃபுல்லாக படித்து வச்சிட்டோம்னா நம்ம அடுத்து அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு 6 மாதம் இல்லைனா 3 மாதத்துக்குள்ளே ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டடி பிளான் கொடுப்போம். அடுத்து வேர் டு ஸ்டடி, அதாவது ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி இது போல் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் படிக்கணும், எக்ஸ்ட்ரா எந்த பாயிண்ட்ஸ்லாம் படிக்க வேண்டியது இருக்குது, அதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் வேர் டு ஸ்டடி கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ கிளாஸ், இப்போ தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் எதனா ஃப்ரீ கிளாஸ் தேவைப்பட்டுச்சு இல்லை ஒன்லைனர் தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் கிளாஸாக வரும். அப்புறம் ஃப்ரீ டெஸ்ட், ஓகேங்களா, எதுக்கெலாம் நம்ம டெஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறோம். 6th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே 6th ஸ்டாண்டர்டில் இருந்து ஒரு 50 கொஷினோ இல்லை 100 கொஷினோ என்ன பண்ணுவோம், நம்ம 7 வயசாகவும் டெஸ்ட்டு வச்சுட்டு வருவோம். 6th ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 7 ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஓலாக ஒரு டெஸ்ட்டு. இது போல் தேவைப்படும் போது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப் சேனலில் டெஸ்ட்டு கொடுப்போம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆல்ரெடி நான் நிறைய கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நிறைய கொடுத்துருப்போம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2011லேருந்து ஒரு 2022 அந்த வரைக்கும் ஓரளவுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 2023, 24, 21, 22ன்ட்டு இந்த 4 வருஷத்தில் கேட்ட டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஜிகே தனியாக, அதாவது யூனிட் வைஸாக தனித்தனியாக கொடுப்போம். பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரின்னு, ஜாகிரஃபின்னு தனித்தனியாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதான் ஜென்ரல், தமிழ், ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக கொடுக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஃப்யூச்சர் பிளான்ஸாக இருக்க போது. நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ந்து நம்ம சேனலை நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணலாம். நானும் உங்களோட சேர்ந்து தான் பயணம் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த சேனல், இந்த பிளான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க. ஃபர்தராக அப்டேட்ஸ்லாம் வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டடி பிளான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா, ஸ்டடி பிளான் நீங்கள் ஓனாக எடுத்துகிட்டு படித்தாலும் ஓகே, இல்லை நம்ம சேனலில் அப்டேட்ஸ் வரும் அதை பார்த்து படித்தாலும் ஓகே. உங்களுக்கு ஓகேங்களா, உங்களோட விருப்பம் தான். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டடி பிளான், வேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் தமிழுக்கான கிளாஸ், ஜிகேக்கான கிளாஸு, டெஸ்ட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நம்ம சேனலில் தரப்போகிறோம். தென் மேக்ஸிம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸ் நான் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். மேக்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஓகேங்களா, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.